அறம் காக்கும் தெய்வமாக எமையாளும் பேரரசரையும் அவருடைய மறு உருவமாக இருந்து எங்கள் எல்லோரையும் அறம் சார்ந்து வழிநடத்தி எல்லோரும் எல்லாமும் பெற ஓய்வின்றி உழைத்து வரும் எல்லோருக்குமான சமநீதி போராளி எங்களுடைய வாழும் பேரரசர் அவர்களை வணங்கி அன்பார்ந்த இந்த மாபெரும் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டினை வெற்றி மாநாடாக பிரகடனம் செய்துள்ள எனது அருமை பெரியவர்களே, உறவுகளே, உங்கள் அத்தனை பேரையும் முதற்கண் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அரசியல் அதிகார மீட்பு மாநாடு எதற்காக நாம் இந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும்? எண்ணி பாருங்கள் பெரியவர்களே. அரசியல் அதிகாரம் என்பது ஒரு காலத்தில் 17 பெரும் போர்களில் தோல்வியை கண்டிராத வெற்றியை மட்டுமே வாகை சூடிய பேரரசருடைய பேர குழந்தைகள் நாம். அன்று அவரிடம் மாபெரும் போர்வாள் ஆயுதம் இருந்தது. இன்று நம்ம கிட்ட என்ன இருக்கு? எதை வச்சு நாம் அந்த அரசியல் அதிகாரத்தை மீட்கிறது? எல்லாம் ஜனநாயகம் அல்ல, பணநாயகமாக போய்விட்டது. நீதியையும் நேர்மையும் மரபு வழி கடைபிடித்த இந்த சமுதாயம் ஒரு சாதாரண மெம்பரா கூட ஆக முடியல. பணம் வச்சிருக்கவன் ஜெயிச்சுட்டு போறான், நம்ம ஜெயிக்கவே முடியல. கவுன்சிலர் ஆக முடியல, தலைவர் ஆக முடியல. பணம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமா? பணம் இருந்தால் தான் தேர்தலா? அத்தனை கேள்விகளுக்குமான பதிலாக இந்த மாநாடு இருக்கிறது பெரியவர்களே. அத்தனை கேள்விக்கு அப்ப அந்த ஆயுதம் எங்கு? அன்று பேரரசிடம் ஆயுதமாக இருந்த வாள் இன்று உங்கள் அத்தனை பேரிட்டையும் இருக்கு ஆயுதம், அறிவாயுதம். அறிவாயுதத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்க மறந்து விட்டீர்கள். ஒவ்வொரு பகுதியில இருந்து எண்ணி பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில வனத்துறை ஓட ஓட அந்த ஆயிரக்கணக்கான வருஷம், அந்த ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களை, பாரம்பரிய மலைவாழ் மக்களை ஓட ஓட விரட்டுறான். கேள்வி கேட்க முடியலங்க. மீனவர் நம்ம கடல் கரையில வந்திருக்காங்க எத்தனையோ பேருக்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஐஸ் ஃபேக்டரி கொடுக்கறாங்க, மானியம் கொடுக்கறாங்க, இன்சுலேட்டருக்கு மானியம் கொடுக்கறாங்க. யாராவது ஒரு இந்த முத்திரையர் சமுதாயத்திற்கு, இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த மானியங்கள் வந்து சேர்ந்ததா கேளுங்க. ஒருத்தரும் இல்லைன்னு தான் சொல்லுவான். அப்ப ஏன் இதெல்லாம் கேட்கல? என கேட்க தெரியல. ஊமை சமூகம் என்று தலைவர் இந்த நோட்டீஸ்ல அழைப்புதல்ல சொன்னதுக்கான காரணம் அதுதான். யாருமே உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. கேள்வி கேட்கக்கூடிய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அந்த மாதிரி வளர்க்கல. எண்ணி பாருங்க. புத்தியை என்னைக்கு நீங்க பயன்படுத்த போகிறீர்கள்? நீங்க ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறான், உண்மையிலே சொல்றான், அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கான தகுதி என்று நாங்கள் இங்கு சொல்ல விரும்புவது உண்மையையும் நேர்மையையும் சிறிது அறிவாயுதத்தையும் ஏந்துங்க. காசு பணம் தேவையில்ல. உங்க அத்தனை பேரும் தலைவராகவும் கவுன்சிலராகவும் சட்டமன்ற உறுப்பினராக உருவாகலாம். எப்படின்னு கேட்பீங்க. நீங்க கேட்பீங்க, எப்படி ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன? ஆனா உங்க கையில நேர்மை இருக்கு, பணம் இல்லையா? ஆனா காலம் காலமாக நீதியை சொன்ன இந்த சமுதாயம் தான் மக்களுக்கு ஒரு ஆட்சி முறையை, நேர்மையான ஆட்சி முறையை வழங்க வேண்டும். முதற்கட்டமா இந்த பணம் தான் உங்களுக்கு தடையா இருக்கு. அப்படின்னா நீங்க ஒரு முறை தேர்தல் நின்று தோத்து போறீங்க, கடனாளி ஆகுறீங்கல்ல, அத்தோட வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறீங்க நிறைய பேரு. ஆனா எண்ணி பாருங்க, அந்த கடனாளியான பின்னாடி மீதி உள்ள 5 வருஷம் யாரையும் அந்த நிர்வாகத்தை கேள்வி கேட்கறது இல்ல. ஆனா அந்த நிர்வாகம் கோடி கோடியாக எடுத்து குவிக்கிறாங்க. நீங்க அதை நெருக்கடி கொடுத்தீங்கன்னா, அந்த நிர்வாகத்திற்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய அடுத்து முதல் போட்டவன் என்ன பண்ணுவான்? முதல் போட்டவன் லாபம் பார்க்கணும்ல. லாபம் பார்த்தா தானே அடுத்த தேர்தலுக்கு அதை காசு கொடுக்க முடியும். நீங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு சின்ன வார்டுக்கு செலவு பண்றான், அவனால 5000 10,000 கூட எடுக்க முடியும்னா ஓடியே போயிடுவான். எவனும் உண்மையிலே இந்த சமுதாயத்துல உண்மையையும் நேர்மையை மட்டும்தான் உயர்த்தி பிடிக்கிறாங்க. கேள்வி கேட்க தெரியல. உண்மை எது? நீங்க இந்த மத்திய மாவட்டங்கள்லாம் வேட்டையாடுற சமூகம், இந்த சமூகம் நிறைய, அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை பாரம்பரியமாக ஊர் வேட்டை ஆடுவாங்க, பாரி வேட்டை ஆடுவாங்க. ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன முயல் குட்டியை பிடிச்சாவே கொண்டு போய் உள்ள வச்சிடறானா இல்லையா? ஆனா நீங்க ஏன் அவனை கேள்வி கேட்கணும்? இங்க நீங்க கேளுங்க, இங்க அறிவாயுதத்தை எப்படிங்க பயன்படுத்துறது நீங்க கேட்பீங்க. நீங்க ஒரு சின்ன முயல் குட்டிய இந்த பிடித்ததற்காக இந்த சமுதாயத்தை வனத்துறை பிடிச்சிட்டு போயிருது. ஆனால் லட்சக்கணக்கான முயல்கள் வாழ்ந்து வந்த அந்த வாழிடத்தை அழித்து பிளாட் போட்டு பணக்காரனாக வாழ்ந்து வருகிறான். எத்தனை முயல் செத்து போயிருக்கோம் நீங்க சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட கேள்வி கேட்கணும். லட்சக்கணக்கான முயல்கள் உருவான அந்த முயல்கள் இருப்பிடம் எங்க? இருப்பிடம் இருந்தா தானங்க மொசம் இருக்கும்.
மொசை இருந்தா தானங்க நீங்க வேட்டையாடுற உள்ள பிடிச்சு போட முடியும். எதுவுமே இல்ல. காரணம் என்னன்னா, இந்த மக்களை அடி முட்டாள்களாக நம்ம சமுதாயத்தை இந்த ஆளுகிற அரசாங்கம் உருமாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆளுகிற அரசாங்கம், ஆண்ட அரசாங்கங்கள் அத்தனை பேரும். ஆனா இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவான ஒரு சிந்தனையுடன் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒரு கூட்டணி தொடர்பான முடிவு. அப்படி இந்த கூட்டணிக்கான அவருடைய முடிவானது இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை செலுத்த போகிறது. இந்த மாபெரும் எண்ணிக்கையுடைய தமிழகத்தில் 1.25 கோடி பேர் இந்த சமுதாயத்தை புறக்கணித்து விட்டு ஒரு நிலையான நீடித்த நிர்வாகத்தை யாரும் வழங்கிவிட முடியாது என்கிற ஒரு மிகப்பெரியது. 2 கோடி நிலம் இருக்கு, விவசாய நிலங்கள். ஆனா அந்த 2 கோடி நிலத்துல 15% நம்மளுடைய மக்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் 30 லட்சம் ஏக்கர் நம்ம கைவசம் இருந்திருக்கணும். எத்தனை பேர்கிட்ட இருக்கு நிலங்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு உழைப்பாளிகளாக இருக்காங்க? எத்தனை பேர் இன்னைக்கு விவசாயிகளாக இருக்காங்க? யாருமே இல்லை. அத்தனை பேரையும் இன்று அன்றாடம் காய்ச்சலாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள். அதனால்தான் நம்மிடம் அரசியல் அதிகாரம் வேண்டும். இன்றைய காலத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினர், நம்முடைய குழந்தைகளுக்கு தீர்மானிப்பது அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்தை அன்பார்ந்த பெரியவர்களே நாம் விட்டுவிடக் கூடாது. ஏன்னா ஒரு தீர்மான குழுல என்ன போட்டிருந்தாங்க, நீங்க ஒரு தீர்மான புத்தகங்கள் இங்க கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும். எப்பவுமே எந்த ஒரு அரசியல் மாநாட்டில் தீர்மானங்கள் ஒரு 20 அல்லது 30 இருக்கும். இங்க புத்தகமா வெளியிட்டிருக்கோம் நூற்றுக்கணக்கான தீர்மானம். நம்முடைய சமுதாய மக்கள் வாழக்கூடிய எந்த பகுதியிலையும் அடிப்படை வசதிகள், ரோடு இல்ல, தண்ணி இல்ல, சாலை. அப்பதான் முயற்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள், அத்தனையும் தீர்மானமாக இந்த மாநாட்டில் ஏத்துங்க. மாநாடு இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த ஆளுங்கட்சியிடம் கொடுக்கும், இந்த அரசாங்கத்திடம் கொடுக்கும். அந்த அரசாங்கம் இந்த தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், எதையும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் என்று சொன்னதுனால புத்தகமாவே போட்டிருக்க. பெரியவர்களே, எல்லாரும் ஒரு 2 பேப்பர் தான் வச்சிருப்பாங்க. எத்தனை பகுதியில் எத்தனை அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேறாம இருக்கு எண்ணி பாருங்க. நேர காலம் கருதி உங்களுடைய பகுதியில் உங்களிடம் நாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம். 4 மண்டலங்கள் இருக்கு. தென் மண்டலம், வடமண்டலம், மேற்கு, டெல்டா மண்டலம், 4 மண்டலம் இருக்கு. ஒரு மண்டலத்திற்கு 100 இளைஞர்களை மட்டும் எங்களுக்கு தாருங்கள். அவர்களை மிகச்சிறந்த அறிவாயுதமாக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அவன் பார்த்துக்குவான். உங்களை கவுன்சிலராகவும் தலைவராகவும் எத்தனை பேர் எந்தெந்த நிர்வாகம் வேணுமோ அவன் பார்த்துக்குவான். அவன் தோத்து போனா அடுத்து ஒரு ஈட்டி இல்ல, ஆயிரக்கணக்கான ஈட்டி அந்த நிர்வாகத்தில் பாயும். அவர்கள் யாரும் பதில் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.